அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டியோட மார்க்கெட் ஆக்ஷன் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், எது ஸ்ட்ராங் அண்ட் வீக் லெவல்ஸ் அப்படிங்கிறதும், என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த லெவல்ல என்ட்ரி எடுத்தா நமக்கு சேஃபா இருக்கும். ஸோ அந்த ஓவரால் டீட்டெயில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாளைக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும், இதில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் அப்டேட்டடாக போஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஏன்னா ரீசன் மார்க்கெட் நடக்க முன்னாடியே நம்ம வந்து இதுக்கான பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான டீட்டெயில் விஷயத்த சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு கிடைச்ச டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 23,700 பிலோ அப்படின்னு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோசிங் வந்து 23,560 லெவல் வந்து வந்துருச்சு. ஸோ ஒரே ஒரு கேண்டில் தான், ஒரு கேண்டிலுடைய லோ அண்ட் ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 150 பாயிண்ட்ஸ் பிளஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோங்கிறது கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ். 150 பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு கேண்டில் இருக்கும்போது இந்த கேண்டிலோடைய ஹை லோ இதுக்குள்ளதான் வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும். ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம ஜென்ரலா சொல்லியிருக்கிற விஷயங்கள். இதுல ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற மொமெண்டம் இருக்கும்போது எப்படி வந்து மார்க்கெட் கீழே டவுன்ல வரும் அப்படின்னு, டவுன்ல தான் போகும்போது எப்படி மேலே போகும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ த ரீசன் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கரெக்ஷன் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் வரும். அதுக்கான காரணம் ஒரு 100-200 பாயிண்டோட நம்ம வந்து மார்க்கெட் டைரக்ஷன் வந்து முடியுது அப்படின்னா நமக்கு பெருசா தெரியாது. 400-500 பாயிண்ட் அப்படின்னா அதுல குறைந்தபட்சம் 200 பாயிண்ட்ஸ் வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் வரும் அப்படின்னு மாதிரி நம்ம நேற்று இந்த டீட்டெயில் பேஸ் பண்ணி சொன்னோம். அதுக்கான டெக்னிக்கல் பேசிக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, இன்னைக்கு அப்படி என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி தான் கீழே டவுன்ல வந்தது. இந்த டவுன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறதுக்குள்ள மேலையும் கீழே மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு மேல இருந்து கீழே இறங்கும்னு பிளான் பண்றோம். ஆனாலும் இந்த வேகத்துல நம்ம மார்க்கெட்டோடைய வேகம் புட் சைட்ல கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுக்கிற வேகத்துக்கு நம்மளால என்ட்ரி எடுக்க முடியாது. ஸ்கேல்பிங்ல இருக்கிறவங்க வேணா 1 மினிட் கேண்டில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா நம்ம அது பண்ணல. நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் கன்ஃபர்மேஷன், மினிமம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் டைரக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். அதுல 23,600 அப்படின்ற லெவல்ல வந்து நமக்கான என்ட்ரி கிடைச்சது, பையிங் லெவல் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம். இந்த பையிங் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணோம். அடுத்து 150 பாயிண்ட்ஸ் புக் பண்ணோம். மறுபடியும் கரெக்ஷன் வந்து போகும்போது 50 பாயிண்ட்ஸ். ஸோ 3 என்ட்ரி கிடைச்சிருச்சு. 4வது என்ட்ரி மறுபடியும் அதுக்கு மேல போட்டுச்சு. அதுலயும் கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலதான் போயிட்டு இருக்கு. நம்ம இதுல வெறும் 30 பாயிண்ட் தான் புக் பண்ணோம். அதுக்கு மேல நம்ம அதை ஹோல்ட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி 2-3 என்ட்ரி எடுத்துட்டோம், அதனால எடுக்கல. ஆனா மேல இருந்து கீழே இவ்வளவு தூரம் இறங்கிட்டு இருக்கிற புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரிஸை நம்ம பிளான் பண்ணல, விட்டுட்டோம். த ரீசன் நமக்கு ஓவராலா வந்து 1 or 2 என்ட்ரி கிடைச்சாலே போதும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 3 என்ட்ரிக்கு மேல நல்ல என்ட்ரி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல நம்ம ட்ரேடிங்ல ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ணல, விட்டுட்டோம். ஸோ இன்னைக்கு தான் இது மட்டும் தான் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி ஒரு மேல அப்சைட் மூவ் ஆகி கிட்டத்தட்ட 23,830 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேல போயிட்டு கீழே இறங்கி இருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கலாம், இதுல வந்து பையர்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கிறாங்க, செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க, ஜென்ரலாவே ஜியோபாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து கண்டினியூஸா நெகட்டிவ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் போதும் ஸ்டாக், இன்னும் சொல்ல போனா ஸ்டாக் எல்லாமே வந்து கீழே இறங்கிட்டே தான் இருக்கு. ஸ்டாக் ஒவ்வொரு ஸ்டாக்குமே நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் சரி, இண்டெக்ஸ்ல செக்டர் வைஸா பார்த்தாலுமே குறைந்தபட்சம் 1 or 2% வந்து ஒவ்வொரு நாளும் இறங்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாக்லயுமே 3 to 4% வரைக்கும் ஸ்டாக் இறங்குறாங்க. நல்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. இப்படி இருக்கும்போது ஆப்ஷனுடைய நிஃப்டியோட இண்டெக்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேல போறது அப்படிங்கிற முக்கியமான ரீசன் மார்க்கெட் வந்து மேல எடுக்க போறாங்க, மார்க்கெட் மேல போக போகுது, அதனால மேல ஏத்த ட்ரை பண்றாங்க அப்படி கிடையாது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல எடுத்த என்ட்ரிக்கான ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ராஃபிட் புக்கிங்கிறது இங்க இருந்தாங்கன்னா அடுத்து இதுக்கப்புறம் இங்கதான் இருக்கும்.
ஸோ இங்க அவங்க புக் பண்றாங்க அப்படின்றப்ப அதோட மொமெண்டம் வந்து மேலே கீழே இப்படி ஏறி இறங்கி இப்படி இருக்கும். இதுதான் வந்து அவங்களுடைய டைரக்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து மேலே போக முடியாது, ஸ்ட்ரகிள் ஆகுது, கீழே தான் இறங்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் எப்படி பார்க்கலாம்? இப்போ ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நேற்று மாதிரியே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இன்னைக்கு இருக்கு. அதுல லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 23,850. ஸோ ஃபர்ஸ்ட் 850ங்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு அடுத்து சப்போர்ட் அப்படிங்கிறது 23,500 சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல 700 அப்படிங்கிற லெவல் வந்து இன்பிட்வீன் கேப். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்க ஒரு ஃபிளாட் ஓப்பனோ ஒரு கேப் அப் ஓப்பனோ எப்படி நடந்தாலும் டைரக்ஷன் டச் பண்ணி இங்க பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ரேலியா மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகலாம், 24,100. அப்படி இல்லை இந்த லெவல் ரிவர்சல் ஆகுதுன்னா மறுபடியும் கீழே வந்து 23,900 150 பாயிண்ட்ஸ் கீழே வரும். இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் இங்கிருந்து மேலே போகுதா இல்லை திரும்பவும் கீழே இறங்கி கண்டினியூவா டவுன் சைட் போகுதா அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டோடைய கரெக்ஷன் டேட்டா அப்பப்போ மார்க்கெட் நடக்கக்கூடிய டீட்டெயில் வந்து அப்டேட்டட நம்ம பார்த்து உங்களுக்கு இன்டிமேட் பண்றோம். ஆனா என்ன மெத்தட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது 25,530 இந்த லெவலுக்கும் கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேண்டில் கரெக்ஷன்ல புட் எடுத்து ஹைல வந்து ஸ்டாப் லாஸை வச்சு டவுன் சைட் பிளான் பண்ணலாம். அதிகபட்சம் 23,300 and 200 இந்த ரெண்டு லெவல் வரைக்கும் நம்ம கீழே பிளான் பண்ணலாம். அதே நேரத்தில் சப்போர்ட் எடுக்குது 23,700க்கு மேல வந்து 15 மினிட்ஸ் கேண்டில்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆகுது கிரீன் கலர் அப்படின்னா இந்த லோவர் ஸ்டாப் லாஸா வச்சு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் 850 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். இதுக்கு இடையில வந்து இன்பிட்வீன் 23,600 to 700 இன்பிட்வீன் கேப் அப்படிங்கிறதப்ப நம்ம இந்த லெவல்ல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் எங்க ஸ்ட்ரகிள் ஆகுதா இல்ல பிரேக் அவுட் ஆகுதா, எந்த பக்கமும் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எந்த பக்கம் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதில் அடிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். மேலே எடுத்தா நமக்கு 150 பாயிண்ட்ஸ், கீழே வந்ததுன்னா 100 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் மொமெண்டம் இருக்கிற டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் 23,700லயே ஸ்ட்ராங்கான அப்படி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். கரண்ட் லோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டவுன் பை ஒன்னா டவுன் சைட் பிளான் பண்ணிக்கலாம், ஹை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஸோ இந்த 3 மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி நாளைக்கு என்ட்ரி பிளான் பண்ணுவோம். அதுல எது நடக்குது அப்படிங்கிறத டெலிகிராம்ல நம்ம அப்டேட் பண்றோம். பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி உங்க பிளான் வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு, என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் ஓவரால் டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.